அகங்காரம் அகங்காரம் கூடாதுன்னு வழக்குல நம்ம வந்து இப்போ சொல்றது பார்த்தா அகங்காரம் எல்லாரும் இருக்கிறதா நீங்க அப்படிங்கிற மாதிரி. அகங்காரம் அகத்தில் காரம் இருக்கக்கூடாது. காரம்னா நம்ம இந்த இடத்துல இதை எப்படி காரம்னு அடுத்த அகங்காரம். அகங்காரம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அகம்னா உள்ளம். உள்ளத்தில் அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது தான் அகங்காரம் கூடாதுன்னு சொல்லுவோம். அகம் இல்லாமல் இருக்க முடியாது. அகத்தில் அகங்காரம் அதாவது ஹாரம் இருக்கக்கூடாது. அது தமிழில் கொஞ்சம் வார்த்தையை மாற்றும் போது அகங்காரம், அகம் ப்ளஸ் இங் ப்ளஸ் காரம், அகங்காரம் அப்படின்னு சொல்லி. அப்போ அகங்காரம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்மை. எல்லா மனிதர்களிடத்துலையும் வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு தன்மை தான் அது. அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி படைத்த ஒரு உயிரினம் அப்படின்னா மனித இனம். இப்போ அகங்காரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு ஒட்டகம் இருக்குது, ஒரு குதிரை இருக்குன்னா அதுக்கு வேகம் இருக்குது. ஸோ வேகம். ஸோ அப்போ அகங்காரம் அப்படிங்கிறது என்னன்னா விவேகமற்ற ஒரு வேகம் அப்படின்னு நம்ம அதை மொழியாக்கம் பண்ணி பார்க்கணும். அகங்காரம்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நடைமுறை பழக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகங்காரம்னா ஏதோ ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லி. கர்வம்னா என்ன? தலகணம்னு சொல்லலாம், ஆணவம் சொல்லலாம். ஆணவம் கண்மம் மாயேன்னு அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அகங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது, விவேகமற்ற வேகம், அவ்வளோதான். அப்போ விவேகமற்ற வேகம் அப்படின்னா அகத்துக்கு என்ன உண்டுன்னா விவேகம் உண்டு. விவேகமும் வேகமும் என்ன வார்த்தை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. வேகம் அப்படின்னா விளைவு அறியாமல் போகக்கூடிய ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை வந்து வேகம். விவேகம் அப்படிங்கிறது விளைவறிந்த விழிப்பு நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் விவேகமாக. அப்போ அகங்காரமாக பிறப்பது தானே மனிதனுடைய பிறப்பு. அப்போ மனிதன் குழந்தையாக பிறக்கும் போதே அகங்காரம் இருக்கிறதா? இருக்கு, வெளியே தெரியாது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்தால், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு அந்த அகம், அந்த காரம் வேலை செய்ய, அகம் மட்டும் வேலை செய்யுது. எது அகம்னா யாரு? இறைவன். அப்போ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொன்னால் தெய்வம் எங்கே இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. அகமாக இருப்பது தான் தெய்வம். தெய்வத்துக்கு பேர் தான் தெய்வம்னா நம்ம வெளியில் போய் கும்பிட்ற சாமிக்கு பேர் தெய்வம். தெய்வம் என்பது அகம், உள்ளம் தான். உள்ளம் தான் தெய்வம். தெய்வம் தான் நாளடைவில் தேவன் தெய்வமாக மாறியதுன்னு மகரிஷோரத்தில் விளக்கம் சொல்லுவார். தேவன் தான் தெய்வமாக மாறியது. தேவன் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளம் தான் தேவன். அந்த தேவன் அவன் இயல்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து குழந்தை பருவமாக இருக்கிற வரைக்கும் அது இயல்பாக இயங்கும். அப்போ அந்த குழந்தை பருவத்திலேருந்து கொஞ்சம் இப்போ குழந்தை பருவம்லாம் 1.5 வயசுலேயே நம்ம அந்த குழந்தைய மாற்றிடுறோமே. முன்னாடி நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் 5 வயசு 6 வயசு வரைக்கும் குழந்தையாகவே இருந்தோம். இப்போ 2 வயசு பிள்ளையே குழந்தை தன்மையிலேருந்து வெளியே போயிடுது. நான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அது வந்துடுது. காரணம் வந்து இன்றைக்கி உள்ள விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சியில் வரக்கூடிய மீடியாஸ், மொபைல், கேஜெட்ஸ், மீடியாஸில் வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு, அது எங்கத்துலேருந்து எப்பத்துலேருந்து அது உள்ளே போச்சு? கருவுற்ற இது எல்லாத்துக்குமே விளக்கங்கள் வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க விளக்கம்தான். ஞான மார்க்கத்தில் அது விளக்கமாக மாற்றப்படுகிறது. அம்மாவோட கேட்டாங்க, சித்தர்கள்லாம் ஏன், சித்தத்தை உணர்ந்தவர்கள்லாம் ஏன் பக்தி மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சித்தத்தை உணர்ந்தாச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சித்தத்தை உணர்ந்த குருகிராம் வேதாத்திரி மகரிஷி இருக்காரு. அவர் நமக்கு வழிகாட்டுறாரு. எப்படி வழிகாட்டுறாரு?
கொஞ்சம் கொஞ்சமாக வழிகாட்டுறார். அப்போ இவர் காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அவரே சொல்லியிருப்பார் அகத்தாய்வில், இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி உங்களை மெய்ஞான வழிக்கு கொண்டு வருவதற்கு பெரும் துணையாக இருக்கிறதுன்னு மகரிஷி சொல்லியிருப்பார். அப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நமக்கு அவர் துணையாக எடுத்துக்கொண்டு விளக்கங்களை கொடுத்து 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 கொண்டு வந்தார். அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ஞானிகள் அந்த காலத்தில் இருந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் அந்த காலத்தில் மனிதர்களுக்கு இருந்த அறிவு நிலையையும் யூகித்து அந்த ஒரு யூகத்திற்கு அடிப்படையில் மக்களை எப்படி போதித்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ மனதை சரி செய்யணும் அப்படின்னா மனதுக்கு ஒரு பொருள் வேணும் பிடிச்சிக்கிறதுக்கு. மனசுக்கு ஒரு பொருள் இருந்தால் தானே சரியாக இருக்கும். அப்போ அந்த பொருளை எப்படி காட்டினாங்கன்னா சிலையாக காட்டினாங்க, மதமாக காட்டினாங்க, போதிச்சாங்க, அந்த வழிபடியே கொண்டு போனாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் பயமும் காட்டினாங்க. ஏய், நல்லது செயலாட்டி நீ செத்த உடனே நரகத்துக்கு போயிடுவார், சிரிக்கிறது. ஆமாம் ஆமாம். அப்புறம் நீ நல்லதாக செஞ்சுட்டேன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படி. ஓ அப்படியா? அப்போ அது வழிகாட்டுறதுக்காக எப்படி. அதையும் மீறி பெரிய ஞானிகள் எல்லாம், சாக்ரட்டிஸ் பெரிய ஞானி, என்ன செஞ்சாங்க? ராஜா என்ன பண்ணார்? இந்த சவுத்துக்குள்ளே பேசிக்கலாம், வெளியே போய் நான் பேச முடியாது. நம்பிக்கை, ஏன்னா எல்லாம் வேதாத்திரியர் வெளியே போய் சொல்ல மாட்டீங்க. யார் கொன்னது? யாரு? மன்னர் தானே கொண்டாங்க. சாக்ரட்டிஸை கொண்டது மன்னர் தான். இயேசுநாதரை கொண்டது யூதர்கள் தான், மன்னர் தான். அப்ப எது தெய்வம் என்று அறிவுபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஞானிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன கிடைக்கும்? பண்ணிடுவாங்க. அதனாலதான் மகரிஷி சொன்னாரு, வள்ளலாரும் பாரதியாரும் இன்னும் இருந்திருந்தால் என் மேல பாதி நீ ஏன் சொன்னாருன்னா, அவங்க காலத்துல இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. இவர் யோசிச்சாரு, எவ்வளோ பெரிய புத்திசாலி, பார்த்தாரு இப்படியே விட்டோம்னா நம்மளே ஒரு வழியை காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவர் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சார். அதையும் இந்த சோத்துக்குள்ள சொல்றேன், வெளியில சொல்லிடாது. கட்சிக்காரங்க நிறைய பேர் அவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஆமா இருக்கு இருக்கு இருக்கு. அதெல்லாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய துன்பம். தெரிஞ்சவங்க பாசத்தினால கொடுக்கறது இருக்கலாம், பற்றுனாலே இருக்கலாம். பாசம் வேறு, பற்று வேறு, அது வேற ஒரு சப்ஜெக்ட், அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ என் மனைவி என் மேலே பாசமாக இருக்காளா பற்றா இருக்காளான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட, நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யப்போறேன், சும்மா இருங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, வெளியே போக வேண்டாம், பேசாமல் உள்ளே இருங்கன்னு சொன்னான்னா, நான் நல்லதாக செய்ய போகிறேங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சாலும் அவளுக்கு யார் தேவை? நான் தேவை. ஆமாம். அப்போ நான் அவளை குறை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நிறைய பேர் மகரிஷிக்கு தொந்தரவு கொடுத்தவங்களும் இருக்காங்க. இவரை வளர விடக்கூடாது அப்படின்னு கொடுத்தவங்களும் இருக்காங்க. அப்போ எது ஆபத்து நிறைந்தது? வளர விடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க. அந்த மாதிரி செஞ்சவங்களை சரி கட்டி முன்னாடி கொண்டு வர்றதுக்கு யார் சரியான ஆளுன்னு நம்ம ஆள் பார்த்தார். யார்? வேதாத்ரி மகரிஷி. அதுக்கு தான் மயிலானந்தம் ஐயாவை பிடிச்சி உட்கார வச்சார். மயிலானந்தம் ஐயா யாருன்னாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி பர்சன். அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. அது கட்சிக்காரனாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரியாக இருக்கட்டும், அப்படியே அந்த பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் வேதாத்திரியத்தை, அறிவுத்திருக்கோயிலை, உலக சமுதாய சேவா சங்கத்தை தலைவராக நியமித்தார் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி. அதை இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாரா இல்லையா பாருங்க, சிறப்பாக செய்கிறார் சார். நிர்வாகம் அப்படிங்கும்போது சில கண்டிப்புகள் தேவை. அந்த கண்டிப்பு என்னால் பண்ண முடியாது, யார்? மகரிஷி. அப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவை. பொருள் துறையும் இந்த துறையும் பிரித்து தான் பார்க்கணும். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சில சமயத்தில் பழக்கத்தினால சில விஷயங்கள் நமக்கு வருதுன்னு.
அதை நம்ம எதுக்கு அதுக்குரிய தகுதி அடைய ஆள் யாரு? இப்போ நான் ஒரேடியாக ஞான மார்க்கம்னு வெளியே போகாமல் என்னை கடிவாளம் போட்டு வச்சுருக்கிறது யாராக இருப்பாங்க? என் வீட்டுக்காரி போட்டு வச்சுருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு கடிவாளம் தேவைப்படும். என் பிள்ளைங்க இருக்கலாம், காலப்போக்கில் ஒரு ஸ்டேஜில் என் பேரன் பேத்தி வரலாம். அதுக்கப்புறம் என்னுடைய வயது தள்ளாமை போகும்போது நானே ஒதுங்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல எப்போவாவது யாருக்காவது ஒவ்வொரு பாதுகாப்பு தேவை. அப்போ ஞான மார்க்கத்தில் உள்ளவங்க பக்தி மார்க்கத்தின் மூலமாகத்தான் ஞான மார்க்கத்தை வளர்க்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டதுனால தான் அந்த காலத்தில் இருந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பக்தி மார்க்கத்தின் மூலமாக மக்களை வழிநடத்தினார்கள். அப்புறம் காலப்போக்கில் ஞான மார்க்கம் திருவள்ளுவர்கள்லாம் விட்டாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கவியாக எழுதி வச்சு கொண்டு போய்கிட்டே இருந்தார். அவரையும் அவரும் அவர் காலத்தில் நிறைய இடர்கள் பண்ணியிருக்கார், ஃபேஸ் பண்ணியிருக்கார். குரலில் நிறைய இடத்துல வரும், இல்லாட்டி அவரால் அதை எழுத முடியாது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது தெளிவு நிலை. அப்போ மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க அப்படின்னா அரசனுக்கு வேலை இல்லை. அப்போ தனக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னா அதனால தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம உலக நல வேட்புள்ள மகரிஷி சொல்றார். இது மாதிரி ஒவ்வொரு ஞானிகளும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல. விவேகானந்தர் பெரிய ஞானி. அவர் தன்னுடைய மனதின் மூலமாக அவர் குருவாக எடுத்துக்கொண்டது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொன்னது என்ன? சக்தி. சக்தி யார்? பெண் வடிவமாக உள்ளது சொல்றார். மகரிஷி அதுதான் சொல்றார். சிவம் ஆண் என்றால் இயக்கம் சக்தி அப்படின்னு சொல்றார். ஸோ இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும் பொழுது ஆதிநிலையாகிய சுத்தவெளியே இருப்பாக இருக்கிறது. அந்த இருப்பு நிலைக்கு இருக்கக்கூடிய இயக்கம் என்றால் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். தன்னிறுக்கத்திலிருந்து வெளிப்படும் போது ஏற்படுகின்ற சிதறல் தான் துகள்கள். அப்போ ஆதிநிலை எங்கே இருக்குது? துகள்கள் நிறைந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ தனியாக சுத்தவெளியாக இருக்கக்கூடியது சதாசிவம். பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது சிவம். ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது சக்தி சிவம். அப்ப சக்தி சிவம், சிவம் சதாசிவம். அப்ப இந்த உடம்புக்குள்ள உயிர் துகள்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளேயும் சக்தி சிவம் இருக்கு. சிவம் என்றால் இருப்பு நிலை, அறிவு. சக்தி என்றால் இயக்க நிலை, அறிவு. அப்ப சூடாக இருக்குங்கய்யா, இதை கொஞ்சம் அப்படி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டம்ளார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நான் லேசாக தொட்டு பார்க்குறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த சூடு இணைய தாங்குமா, எனக்கு இது போதுமா அப்படின்னு தொட்டு பார்க்குது. ஓகே, குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த அணுக்கள் இங்கே இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் உயிர் துகளுக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது. இருப்பா எப்படி இருக்கிறது? இந்த சூடு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த இதில் இந்த செல்கள் போனால் செத்து போயிருந்ததுன்னா இது என்னவா இருக்கும்? மறந்து போயிருக்கும். சூடே எனக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருப்பது சக்தி சிவம். பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பது சிவம். அப்பால் இருந்து கொண்டு இந்த துகள்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்து கொண்டே இருப்பது சதாசிவம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது சுத்த வழியாகிய அந்த ஆதி நிலையாகிய சிவம் அப்படின்றது. அதுவே தான் இங்கே என்னவாக இருக்கிறது? ஆறாவது அறிவாகவும் இருக்கிறது. அப்போ என்ன சப்ஜெக்டோட நம்ம முடித்தோம்? ஸ்டாட்டிக் டைனமிக். அப்ப புறமணம் என்பது உயிரினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மனம். மனம் புற பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்கு பேர் புறமணம். அப்போ மனம்னா இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா
இந்த உயிரின் எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் புலன்கள் வழியாக, அது ஞானேந்திரியமாகவும் இருக்கலாம், கர்மேந்திரியமாகவும் இருக்கலாம், இந்த இரண்டின் மூலமாக புற பொருளோடு, புற உலகோடு, புற நபர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது புறமனம். இல்லை கொஞ்சம் டெஃபினேஷன் எடுத்து பார்க்கணுமே, புறமனம்னா என்ன அப்படின்னா, காந்தத்தின் தன்மைகளை மகரிஷி சொல்லியிருப்பாங்க. காந்தம் தானே எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்கிறது. காந்தத்துடைய தன்மை என்ன? மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல். இந்த 5 தன்மையும் காந்தத்துக்கு இருக்குது. ஆனால் மனமை நம்ம என்ன பார்த்தோம்? 3 பிரிவுகளாக பார்த்தோம். மனம், கோஷங்கள் 5 தன்மை, நிலை 3ஆக பார்த்தோம். அன்னமயம், மனமயம். அப்போ மனதினுடைய எக்ஸ்டென்ஷனில் அதனுடைய விரிவடையும் போது அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தன்மைகள் அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அதே இது மனம் தன்னுடைய நிலைப்படிகள் எடுத்து பார்த்தோம்னா புறமணம், நடுமணம், ஆழ்மனம். அப்போ புறமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனம் அப்படின்னா இனிமே என்ன நீங்கள் நினச்சிக்கணும்? மனம் என்றால் காந்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். மனம் என்றால் முத நம்ம மனம்னா என்னன்னு எடுத்துக்குவோம்? எண்ணங்களின் தொகுப்புன்னு எடுத்துருப்போம். முத இந்த வகுப்புக்குள்ள வரும்போது மனம் என்றால் என்னன்னு எடுப்போம்? எண்ணங்களின் தொகுப்பு. அப்புறம் கொஞ்சம் எண்ணம்னா என்ன அப்படின்னு தெரியும் போது பதிவுகளின் எழுச்சி நிலை தான் எண்ணங்களாக வருதுன்னு அடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பதிவு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாந்தத்தில் நடக்குதுன்னு பார்த்தோம். அப்போ காந்தம் தான் மனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவகாந்தம் எங்கேருந்து வருது? அப்போ உயிர் சுழற்சியிலிருந்து வந்து காயகல்பத்தின் மூலமாக அந்த 5 தத்துவத்தின் மூலமாக பார்த்தோம். அப்போ உயிரில் தான் காந்தம் இருக்கு. அப்போ உயிருக்குள்ள காந்தம் இருக்கா இல்லை காந்தத்துக்குள்ள உயிர் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உயிரின் சுழற்சி வேகத்தில் ஏற்படுவது காந்தம். உயிரின் சுழற்சி வேகத்தில் ஏற்படுவது காந்தம். அப்போ அந்த காந்தத்துக்கு என்ன இயல்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈர்க்கும் சக்தி, தள்ளும் சக்தி. அப்போ ஈர்க்கும் சக்தி எங்கே இருந்து வந்தது? சுத்தவெளி. தன்னைத்தானே ஈர்க்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் சுத்தவெளிக்கு இருக்கு. அப்போ ஈர்க்கும் சக்தி. விளக்கும் சக்தி எங்கேருந்து வந்தது? அது சுழற்சி ஏற்படும் போது விளக்கும் சக்தி. இவ்வளோதான் சயின்ஸ். ரொம்ப சிம்பிள். இதை சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ நமக்கு யோசித்து விளக்கி கொடுத்துருப்பாருன்னு நம்ம இன்னைக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டோம். ஈஸியாக புரியவும் செஞ்சிருச்சு. அப்போ இந்த உடலுக்குள்ளேயும் அந்த உயிர் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது ஈர்ப்பும் இருக்கும், விளக்கம் இருக்கும். அப்போ ஈர்ப்பு விளக்குறது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம சிந்தனைக்காக எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்களால் நாம் ஈர்க்கப்படுகிறோம், எத்தனையோ விஷயங்களால் நாம் மறக்கவும் செய்கிறோம். விளக்கம்னா இதில் மறதின்னு எடுத்துக்குவோமா? மறதி. எதனால மறதி ஏற்படும்? வெரி குட். புறமணம். அப்போ இந்த பதிவுகளை கொஞ்சம் எடுத்துக்குவோமா? இப்போ மகரிஷி போட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க. புறமணம்னா என்ன? உங்கள் உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் மகரிஷியுடைய படத்தில் போய் மோதுது. இப்போ இதே இடத்துல மகரிஷியுடைய வீடியோ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அவருடைய சொந்த குரல் வீடியோ மூலமாக வரும்போது அந்த ஒளி அங்கேருந்து உற்பத்தியாகி எங்கே வந்து மோதுது? காதில் வந்து மோதுது. அப்போ காதில் மோதுதா? காது செவிப்பறைக்குள்ளே போனோன்னா உங்களுடைய ஜீவகாந்தம் அதை அப்சர்வ் பண்ணுதா? ஈர்க்குது. அப்போ வெளியிலேருந்து ஒரு ஒளி வருது, அழுத்தத்தோடு வருது. அப்போ இது எல்லாத்தையும் செய்கிறது எது? அழுத்தம். அப்போ விண்ணின் இயல்பு அழுத்தம். நீ கேட்டீங்க இல்லையா? விண்ணின் இயல்பு அழுத்தம். அழுத்தம் தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஒரு வேகத்தையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ கொடுக்கும். அந்த அழுத்தம் நெருக்கி சுத்தவெளி நெருக்கிக்கிட்டே இருக்க 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 அங்கே ஒரு சுழற்சி ஏற்பட்டுரும். அப்போ இந்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள உடல் பூரா உயிர் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு துகள்களும் உடல் ஃபுல்லாக உயிர் சுற்றி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு துகள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. நல்லா இதை ஞாபகம் வச்சு. அப்போ இங்கே ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது.
உற்பத்தியான ஜீவகாந்தம் நேரம் இங்கே போய் படத்தில் மோதுது. மோதின உடனே அதுக்கப்புறம் அங்கே போகிறது வழி இல்லை. அந்த பிக்சர் பூரா அப்படியே எங்கே வந்து விழுது? நம்மளுடைய கண்ணில் வந்து பதியுது. இது புலன் பதிவு. இது புலன் பதிவு. சும்மா அப்படி பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா அது எங்கே பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த புலனில் பதிஞ்ச பதிவு மூளை செல்களில் போய் புள்ளிகளாக பதிஞ்சது. மூளை செல்களில் போனதுக்கப்புறம் இந்த உடம்பு பூரா என்ன இருக்குது? உயிர் துகள்கள் இருக்குது. அப்போ உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது? ஜீவகாந்தமும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை திருப்பி அதே படத்தை பார்த்து பழக 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 என்ன ஆகும்? அது எங்கே போய் பதியும்? காந்தத்தில் பதியும். காந்தத்தில் பதிஞ்ச உடனே காந்தத்துக்கு மையம் இங்கே என்னவாக இருக்கிறது? கருமையமா. ஏன் அது மையம்னு பேர் வந்தது? எதுங்கய்யா? இயக்கத்துக்கு மையம். அப்ப ஜீவகாந்தம் சுத்தி வந்தாலும் இந்த உடலுக்கு ஒரு மையம் உண்டு. ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் என்னது அப்படின்னு இமீடியட்டா புரிஞ்சுக்கணும்னா முதுகுத்தண்டின் அடிப்பகுதி. அப்போ முதுகுத்தண்டின் அடிப்பகுதி அவரவர் உயரத்திற்கேற்ப அந்த முதுகுத்தண்டின் அடிப்பகுதி தான் மையமாக அமையும். அப்போ ஒரு பக்கெட் இருக்குது, ஒரு அண்டா இருக்குது. அந்த அண்டாவில் தண்ணி ஊற்றி வைங்க, நல்லா சுற்றுங்க. அங்கே ஒரு மையம் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? அப்போ அந்த மையம் எங்கே போய் நிற்கும்? அண்டாவுடைய நடுமையத்துக்கும் போகும். அண்டாவுடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதனுடைய நடுமையத்துக்கு தான் அது போகும். அப்போ இந்த பருவுடல் எல்லை கட்டி இருக்கிறது. பருவுடல் எல்லை கட்டி இருக்கக்கூடிய சுழற்சிக்கு அப்போ உயரம் அகலம் இந்த சுழற்சிக்கு தகுந்தாற் போல ஒரு மையத்தை அதுவே உருவாக்கி கொள்ளும். அண்டாக்குள்ள நீங்க போய் இதான் மையம் உருவாக்கல. நீங்க உட்கார்ந்து கேலிப்பர் போட்டு உட்கார்ந்தா கூட அது கிடைக்காது. நீங்க அது சுத்துற மையத்தை பாருங்க, கரெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதில் ஒரு புள்ளியை வச்சு 360 டிகிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வரும். அப்போ மனிதனுடைய 6வது அறிவு இப்படித்தான் விஞ்ஞானமும் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே வளர ஆரம்பிச்சது இதில் இருந்து தான். அப்போ இந்த ஸ்டேஜில் கருமையத்தில் போய் பதியுது. அப்போ இங்கே பிக்சல்ஸாக பதிஞ்சு மூளைக்கு பிக்சலாக போய் காந்தத்தில் சேர்ந்தது எங்கே போய் மையம் கொள்ளும்? கருமையத்துக்கு தான் மையம். அப்போ கருமையம் புள்ள பிடிச்சி வச்சுக்கு. திருப்பி நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரீங்க, திருப்பி ஒரு மாதம் கழிச்சு இங்கே வர்றீங்க. என்ன ஃபோட்டோ மாற்றிட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபோட்டோ மாற்றிட்டீங்களா? இல்லை, நான் கேட்குறேன், நிஜமாக கேட்குறேன். ஃபோட்டோ மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இப்போ தான் போன வாரம் தான் மாற்றணும் அப்படின்னு ஐயா சொல்கிறார். காரணம் வந்து என்னன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள நீங்கள் உள்ளே போனது, நீங்கள் ஏற்கனவே பதிஞ்சு வச்சது, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே ஒரு கால்குலேஷன் எடுத்து உங்களுடைய பதிவு என்ன பதிவு உள்ள இருந்த பதிவு சொல்லுது, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது மாற்றிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஐயா சொல்கிறார், இல்லைங்க மாற்றலைங்க, ஃபோட்டோ மாற்றலை, அதே ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்க கடைசியாக? நான் போன மாதம் கூட வந்தேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, அதே ஃபோட்டோ தான் இங்கே இருக்குது. இப்போ தான் இவர் சொன்ன விஷயத்துக்கு என்ன விஷயம் அது? புறமணம். அப்போ அன்னைய தேதிக்கு இது பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோவும் இருக்கும். இந்த மனம் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தோம், பார்த்து அதை உள்ள ரெஜிஸ்டர் கொண்டு போயிடுச்சு. திருப்பி வந்து இங்கே பார்க்குது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுது, ரெண்டும் இல்லைன்னு சொல்லுது. அப்போ நம்ம இந்த புறமணம் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இன்னொன்று பார்க்காம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா மறதி வரும். அவ்வளோதான் விஷயம். ஒன்று பெரிஃபரல் மைண்டுன்னு மகர்ஷி சொல்லுவார். இது பேர் என்ன சொல்வார்? பெரிஃபரல் மைண்டுன்னு சொல்லுவார். நீங்கள் எதை சிந்தித்தாலும் புறமனதிலிருந்து சிந்திச்சீங்கன்னா அந்த லெவலுக்கு தான் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். சித்தத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒன்றை பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஆழ்ந்து அப்சர்வ் பண்ணி நிதானமாக பார்த்தா அதனுடைய பதிவு ஸ்டார்ட். அப்போ ஆழ்ந்து அப்சர்வ் பண்ணணும்னா மனதின் அலைச்சூழல் எப்படி இருக்கணும்? 14க்கு கீழே.
அப்போ மனதின் அலைச்சுழல் வேகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, பேசுகிறீர்களோ, நினைக்கிறீர்களோ, அனுபவம் செய்கிறீர்களோ அதெல்லாம் புலன் மட்டும் நிற்கும். திருப்பி அதே சூழ்நிலை வரும் பொழுது அது எழுச்சி பெறும். அது அழிஞ்சிடாது, எழுச்சி பெறும். கொஞ்சம் மூளை செல்களோட சேர்த்து வச்சு இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சித்தத்தோட சேர்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனம் ஆக்னை அல்லது துரியம். எப்போ உங்கள் உயிரை உணர ஆரம்பிக்கிறீங்களோ, யார் உணர்றா? மனம் ஆகிய நான் என் உயிரை உணரும் பொழுது, இப்போ நான் வந்து மனம்னு என்னை நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லா தெரியுது பிரம்மம்னு. ஆனால் பிரம்மங்கிறது விளக்கம், ஆனால் நான் இன்னும் உணரலை. இப்போ உணர்றேன். ரைட், ஓகே, மகரிஷி உணர்த்திட்டார், முத ஆக்னையெல்லாம் உணர்த்துறார். அப்போ யாரை உணர்ந்தேன் நான் அப்படின்னா என்னத்தான் உணர்ந்தேன். ஆனால் முத ஆக்னை படிக்கிறதுக்கு நான் வந்தப்போ என்னையை உணர்ந்தேன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒரு அழுத்தம் இருந்தது இல்லையா, எனக்கு ரொம்ப மனசே ஒரு மாதிரி லகுவாக இருந்தது, இன்னும் எனக்கு ஒரு வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஆக்னை தீட்சை எடுத்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாளைக்கு ஏதோ மிதக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். காரணம் வந்து என்ன, நான் எதையோ உணர்ந்தேன், ஆனால் நான் எதை உணர்ந்தேன் அப்படின்னு எனக்கும் தெரியல. அப்புறம் ஒரு துரியம் கொடுத்ததுக்கப்புறம் மெதுவாக மன்றத்தில் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் உணர்ந்தது உங்கள் உயிரை தான் உணர்ந்தீங்க, உங்களை உணர்ந்தீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள் உயிரை உணர்ந்தீங்க, உங்கள் உயிர் தான் இங்கே அழுத்தமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதை உணர்றோம். அதுக்கப்புறம் காயக்கல்ப பயிற்சி, அப்புறம் அப்படியே அகத்தாய்வு 1, 2ன்னு வரும்போது உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்னன்னு தெரியும் பொழுது நம்ம மன்றத்தில் சேர்ந்த அன்னைக்கு ஆக்னை தீட்சை அன்னைக்கு நம்ம பூர்வ மத்தியில் உணர்ந்தது நம்மளுக்கு தான் நம்மளே உணர்ந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு எப்போ புரியும், அப்போ தான் புரியும். அப்போ உயிர் இங்கே என்னவாக உணர்ந்தோம், அழுத்தமாக. ஏன் இந்த இடத்துல மட்டும் அழுத்தமாக உணர்ந்தோம், வேற எங்கேயும் உணர முடியல? ஏன் உயிரை இந்த இடத்துல அழுத்தமாக உணர்ந்தோம்? அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்குரிய பதில். ஒரு ஞானி உயிர் வந்து பூர்வ மத்தியில் இருக்குன்னு சொல்றாரு, இன்னொரு ஞானி கருமையத்தில் இருக்குன்னு சொல்றாரு, இன்னொரு ஞானி துரியத்தில் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் உயிரை இங்கே அழுத்தமாக உணர்ந்தோம்? உடம்பு தான், உடம்பு ஃபுல்லாக உயிர் இருக்குல்ல. ஏன் நம்ம உயிர் எல்லா இடத்துலையும் உணர முடியல? அப்ப அந்த ஞானிகள் சொன்னதும் என்னன்னா நமக்கு புரியறதுக்காக சொன்னதுதானே தவிர உயிர் உடம்பு ஃபுல்லா இருக்கதான் செய்யுது. அதை உணரக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு மையம் எங்க இருக்குது அப்படின்னா இந்த மையத்தை. ஏன் அந்த மையம் அப்படின்னா மகரிஷி சொல்லி கொடுத்த காயக்கல்பத்தை லேசாக மனசில் எடுத்து பார்த்துட்டு இந்த புத்திக்கும் சித்தத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எனக்குள்ள லேசாக விளக்கலாம். எப்படின்னா மகரிஷி என்ன சொன்னார், காயகல்பம் தத்துவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காயகல்ப தத்துவம் என்னது? உயிர்ப்புகளை ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அளவுகள் வெந்தினார். அப்போ மறுவுடல், நுண்ணுடல், காந்த உடல், ஜீவ வித்துக்குழம்பு, அதுக்கப்புறம் உயிர் சக்தி, அதுக்கப்புறம் ஜீவகாந்தம், அதுக்கப்புறம் மனம், 5 தன்மையாக வருது. அப்ப ஜீவ வித்து குழம்பு பெரும்பாலும் வயது வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இடம் வேற. வயது வருவதற்கு முன்னாடி எங்க இருந்தது? மூளையில. ஜீவ வித்து குழம்புல என்ன இருந்தது? உயிர். அப்ப ஜீவ வித்து குழம்பு மூளையில இருந்ததுன்னா மூளை எங்க இருக்கு? தலை உச்சியில இருக்கு. உச்சியின் மையத்துல தானே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல ஞான களஞ்சியத்துல மகரிஷி இந்த உடலை உயிர் எப்படி கெட்டி கொண்டதுன்னு ஒரு கவி எழுதியிருப்பார். அதை எடுத்து படிங்க. அருமையான விளக்கம்.
அப்போ தந்தை தாய் உயிர் ஒன்று சேர்ந்து 2 உயிர் துகள்களும் ஒன்று சேர்ந்து தாயின் கருவில் இணைந்து அது தன்னைத்தானே கட்டிக்கொண்டு ஒன்றுனா வந்து உடலில் ஒவ்வொரு பாகங்களாக உருவாகி அதனுடைய மைய புள்ளி எங்கேயாக இருக்கிறது? தலை உச்சியில் தான் இருக்குது. அப்போ மூளை 7 தாதுக்களை பிரித்து பாருங்க. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம். அப்போ சுக்கிலம் இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது? மஜ்ஜைக்குள்ள தான் இருக்குது. அப்போ மூளை செல்கள் வந்து என்னது? ஃபுல்லாக மஜ்ஜை தான். எலும்பு ஃபுல்லாக மஜ்ஜை. அப்புறம் மீதி மஜ்ஜை எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு எலும்புக்குள்ளேயும் மஜ்ஜை. அப்போ மஜ்ஜைக்கு முந்தின ஸ்டேஜ் எலும்பு, எலும்புக்கு முந்தின ஸ்டேஜ் கொழுப்பு, கொழுப்புக்கு முந்தின ஸ்டேஜ் மாமிசம், அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ரத்தம், அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ரசம். அப்போ ரசம்னா என்னது? இந்த இடத்துல நம்ம சாப்பிட்ட சாப்பாடுன்னு எடுக்கிறோம் இல்லையா? கரெக்டு தான். சாப்பிட்ட சாப்பாடு என்னது? மண் தத்துவம் தானே. மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? உயிர் துகள்கள் இருக்கா இல்லையா? மண் தத்துவம் தானே. அப்போ அதில் என்னென்னு எடுத்துக்கணும்? உயிர் துகள்கள் தான் ரசம். சாப்பிட்ட சாப்பாடு தானே மண்ணு தானே. அந்த மண் தத்துவம், அந்த உணவு எதனால வந்தது? உயிர் துகள்கள் எல்லாம் கன்வெர்ட் ஆகி தானே மண்ணில் போய் உணவாக மாறி நமக்கு வந்தது. அதுதானே 7 தாதுவாக மாறுது. அப்போ துகள்கள். அப்போ அங்கேருந்தே என்ன ஆரம்பிச்சிருது? உயிரினுடைய இயக்கம் ஆரம்பிக்கும். உயிர் துகளும் பின்னும் சமம் நம்ம கொஞ்சம் உணர்ந்தோம்னா அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதை முதலே நமக்கு சொல்லிக் கொடுத்தா புரியாது. அதனால நமக்கு முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறது, அவ்வளோதான். இப்போ நம்ம டீப்பாக திங்க் பண்ணுறதுனால இதுக்குள்ளே போகிறோம். அப்போ 7 தாதுக்களாக மாறும்பொழுது இந்த உயிர் எங்கே இருந்ததுன்னா மஜ்ஜைக்குள்ளே தான் எங்கே இருக்குது? உயிர் துகள்கள். அப்போ சுக்கிலம் மற்றும் மொட்டையாக சொல்கிறோம். சுக்கிலம் இருக்கா? சுக்கிலத்துக்குள் உயிர் துகள் இருக்குதான்னு பார்த்தா சுக்கிலத்துக்குள் தான் என்ன இருக்கு? உயிர் துகள். அப்போ அது தலை உச்சியில் தான் இருக்குது. அப்போ தலை உச்சின்னா இங்கே மேலே தான் இருக்கா? கிடையாது. அப்போ அதுக்கு உள்ள மையம் மனோன்மணி அல்லது பிரணவம் அல்லது உள்ள இந்த விஷுத்திங்கிறது எது? இதுதான் உயிருக்கு மையம். அப்போ இதிலிருந்து இதுக்குள்ள அந்த உயிருக்கு ஒரு மையம் இருக்குது. அந்த மையத்தில் இருந்து ஒவ்வொன்றா இறங்குது. அப்போ இந்த குழந்தை வளர 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 முதல்ல இந்த எதனால் இந்த உடல் உருவாச்சோ அந்த உடலை எது வளர்க்குது? இந்த உயிர் தான் வளர்க்குது. அந்த உயிர் வளர 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 உடம்பு பெருசாகிட்டே போக போக அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கிலம் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. இறங்கும்போது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் மீசை முளைப்பது, உடம்பில் மாற்றம் வருவது, பெண் பிள்ளைகளுக்கு மாற்றம் ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 அதனுடைய சுழற்சி மையமாக இருக்கக்கூடிய எங்கே போய் சேருது? கருமையத்துக்கு போய் சேருது. இப்போ உயிர் எங்கே இருக்குது? கருமையத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். கருமையத்தில் மையம் இருக்குது. அப்போ உடல் முழுவதும் உயிர் துகள்கள் சுழட்டு கொண்டு தான் இருக்குது. அதனுடைய அழுத்தத்தை நாம் ஆக்னையில் உணர்கிறோம். அப்போ காந்தமாக உருவெடுத்ததில் முதல்ல வந்து என்னது வருது? அழுத்தமாக. இதுதான் பிரபஞ்சத்திலையும் அழுத்தமாக இருக்கிறது. அதே அழுத்தம்னா என்னது? இடத்துல துகள்கள். ஏற்கனவே துகள்கள் ஒன்று சேர்ந்து இருந்த அணுக்களோடு இன்னும் சில துகள்கள் ஒன்று சேர்ந்து மோதும் போது அல்லது இணையும் போது ஏற்படுகின்ற அழுத்த வேகம் தான் காற்று. ஒரு சவுண்ட் வருது, இப்படி சேர்க்கும் போது ஒரு சவுண்ட் வருது. அப்ப இந்த அணு ரெண்டும் ஒன்று சேரும் போது அங்கு ஒரு தன்மாற்றம் ஏற்படுகிறது. அது ஒலி. பிரபஞ்சத்தில் ஏற்படுகிறது சத்தம். இது உரசும் போதே நடுவில் ஒரு சூடு ஏற்படுது. அப்ப அது என்ன? அதே மாதிரி அதே பிரபஞ்சத்தில் இந்த 2 விண்ணணுக்களும் சேர்ந்து காற்றா மாறிடுச்சு. வெளியில் இன்னும் கொஞ்சம் துகள்கள் நிறைய இருக்கு. அது ஒன்று சேர்ந்து அது என்னவா மாறுது? வெப்பமாக மாறுது. அப்போ இந்த 3 ஒன்று சேருது. மின்னல் அடிக்கும்போது என்ன பார்க்குறோம்? சப்தமும் வருது, ஒளியும். அப்போ அந்த அழுத்தத்துக்கு மூலமாக இருப்பதெல்லாம் இது விண்ணல்.
அதுக்கு அழுத்த காற்றோடு சேர்ந்து அழுத்தும் போது அது ஒலியாக மாறும். அப்போ பிரபஞ்சத்தில் 3 வந்துருச்சா, அழுத்தம், ஒலி, ஒளி. அப்படியே அந்த ஒரு 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 மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு அழுத்தம் வரும்போது ஒரு மாதிரி ஒரு வாசம் வரும். எங்கேயோ மழை பெய்தும் போகும், மண் வாசம் போகும். அந்த வாசம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஒரு இடத்துல அந்த அழுத்தம் வெப்பம் தாங்காமல் அது குளிர்ச்சி ஏற்பட்டு நீராக மாறுது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வெந்நியை போடுங்க, ஒரு தட்டை வச்சு மூடுங்க. கீழேருந்து அழுத்தம் என்னது, நெருப்பு, தண்ணி கொதிக்குது, ஆவி மேலே வருது, மேலே தட்டு இருக்குது, தடுக்குது, திருப்பி அங்கே என்னவா மாறிடுச்சது, நீராக. அதே நீரை நீங்கள் அப்படியே இருப்பாக வச்சுருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டம்ளார் ஒரு குடத்து மேலே ஒரு ரெகுலராக ஒரு தண்ணியை கவுத்தி டம்ளார் வச்சுருப்போம், அங்கே ஒரு வர ஃபார்ம் ஆகிருக்கும். என்னது அது, அந்த நீர் துகள்கள் தானாக கெட்டியாக அது என்னவாக மாறுகிறது, மண்ணாக மாறி கெட்டி பொருளாக மாறி. அதை தேய்ச்சோம்னா ஒரு ஸ்மெல் வரும், வாசனை. அப்போ பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற இதே தன்மாற்றம் இங்கே ஞானேந்திரியங்கள் மூலமாக தன்மாற்றம் அடைகிறது. தோளில் அழுத்தமாகவும், நாக்கில் சுவையாகவும், மூக்கில் வாசனையாகவும், காதில் ஒளியாகவும், கண்ணில் ஒளியாகவும் மாறுது. இந்த ஞானேந்திரியங்கள்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, உயிர் துகள்களே நேரடியாக காந்தமாக தன்மாற்றம் அடைந்து, காந்தத்துடைய தன்மாற்றம் அழுத்தம், ஒளி, சுவை, மனமாகவே மாறி நமக்கு உணர்வை தருவதனால இதற்கு பேர் என்னது, ஞானேந்திரியம். ஏன்னா யார், இறைவன் தான் இங்கே என்னவாக மாறி இருக்கிறான், தன்மாற்றம் அடைந்திருக்கிறான். அப்போ இறைவனே தன்மாற்றம் அடைந்து வந்த புலன்களாக இருக்கக்கூடியது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. தோலாக வந்தது முதல்ல ஓரறிவு தாவரம். அப்போ ஓரறிவு தாவரத்துக்குள்ள வேற 5 அறிவு நிலைகள் இல்லையான்னு கேட்டால் இருக்கு. 2 பச்சை மரம் ஒன்று சேர்ந்து என்னாகும், நெருப்பு வந்துடும். அந்த ஓரறிவு தாவரத்துக்குள்ள என்ன இருக்கு, நீர் இருக்கு. ஓரறிவு தாவரம் 2 சேர்ப்பது காற்றடிக்கும் போது அங்கே ஓசை வருது. ஸோ அங்கேயும் பஞ்சபூதங்கள் இருக்கு, ஆனால் அதனுடைய விகிதாச்சாரம் வேறு. 2 அறிவு புழுக்களுக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் வேற. 3 அறிவில் வேற, 4வது அறிவில் வேற, 5வது அறிவில் வேற. அதே இது 6வது அறிவில் வரும் பொழுது சிறப்பு பெற்ற உயிரினமாக மனித அறிவு வருகிறது. எதற்காகனா இது எல்லாத்தையும் உணரக்கூடிய ஆற்றலாக 6வது அறிவு இருக்கு. அப்ப இந்த ஞானேந்திரியங்கள் காந்த தன்மாற்றத்தை உணர்த்துகிறது. இந்த மனம் விரும்பினால் இந்த கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானேந்திரியங்களுடைய உத்தரவின் பேரில் கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். அப்ப கர்மேந்திரியங்கள் வேலை செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பழக்கத்தினாலையும் வரலாம், பிறர் மனம் தூண்டுதலாலையும் வரலாம், இன்னொன்று சூழ்நிலையினால். அப்பதான் இந்த ஞானேந்திரியம் என்ன சொல்லும், இப்போ ஒரு காரம் சாப்பிட்றோம், நாக்கு அந்த காரத்தை என்ன பண்ணணும், உடனே நமக்கு சுட்டி காட்டும், காரம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு. எடுத்து சாப்பிட்றது கர்மேந்திரியம். ஆனால் வாயில போட்ட உடனே ஞானேந்திரியம் நமக்கு சொல்லுது, ரொம்ப காரமாக இருக்கு, சாப்பிடாது. காரமாக இருக்குங்கிறத உணர்த்துது. சாப்பிடாதேன்னு சொல்றது 6வது அறிவு, உள்ள இருந்து உணர்வு சொல்லுது. அப்போ இந்த புலனே முதல்ல நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரெஃப்யூஸ் பண்ணுது, சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணுறோம், காரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்றோம். அப்போ இதை விலங்கினத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ விலங்கினம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ட்ரிப்பு ஒரு உணவு தனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அந்த உணவை அதுக்கப்புறம் விலங்கினம் தொடாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை ஆல்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, புறமணம் செய்யக்கூடிய பழக்கத்தினால் செய்யக்கூடிய தவறுகளை ஞானேந்திரியமும் சொல்லத்தான் செய்கிறது. அப்போ புறமணம் ஒரு பக்கம் நமக்கு தடுத்து நிறுத்தினாலும், நடுமணம் நம்மளை செய்யாதேன்னு சொல்லி ஒரு சில சமயம் சொன்னாலும், ரெண்டையும் மீறி செய்யக்கூடிய தன்மையில்
நம்மளுடைய அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 6வது அறிவில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன செய்யுதுன்னா வரட்டும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த புறமணத்துக்கு நல்லதாக வழிகாட்டுறதுக்கு துணையாக நின்றதும் 6வது அறிவாக இருக்கக்கூடிய அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு இறைத்தன்மை தான். கர்மேந்திரியங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது அதே ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமனதில் இருக்கக்கூடிய அதே இறைவன் தான். ஆனால் அதே இறைவனிடத்தில் அந்த இடத்தில் பதிவுகளாக ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 பதிவுகளும் இருக்கிறதுனால அந்த இறைவன் சொல்றதையும் நடுமனமும் புறமனமும் கேப்டன். அப்ப இதுதான் என்னவாக மாறுகிறது? நம்முடைய கேர்லெஸ் அகங்காரம். அப்புறம் தான் தனது அப்படிங்கிற குணங்கள்லாம் வேற, அதுக்குள்ள இப்போ நம்ம போகல. இப்போ வந்து புத்தினா என்ன, சித்தம்னா என்ன? அப்போ புத்தியும் நமக்கு அறிவுரை சொல்கிறது, உயிராகிய சித்தமும் நமக்கு அறிவுரை சொல்கிறது. இந்த ரெண்டும் நமக்கு அப்பப்போ தடுத்து நிறுத்தினாலும் நாம் கேட்காம என்ன பண்ணுறோம்? பழைய பதிவுகள் மூலமாகவே நம்மை செயல்படுத்துகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பதிவுகள் செயல்படுவதற்கு உண்டான சூழ்நிலையில் தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இன்னும் வச்சிருக்கோம். பதிவுகளை மேற்பதிவின் மூலமாக திருத்தி அமைக்கவில்லை. அப்ப நடுமனமும் புறமனமும் ஆழ்மனம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த நடுமனமும் புறமனமும் செய்ய தவறுவதற்கு உண்டான காரணம் ஆழ்மனதிலிருந்து வரக்கூடிய அந்த பதிவின் எழுச்சி வேகம். அந்த எழுச்சி வேகம் தான் விவேகமற்ற தன்மையை செய்ய வைக்கிறது. அப்ப எதை சரி பண்ணுனா இந்த புறமணம் சரியாகும், இந்த சித்தம் சரியா போகும் அப்படின்னா கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளில் மேல் பதிவை போட்டா சரியாகும். இப்ப மேல் பதிவை போட்டா சரியா போகும் அப்படின்னா மேல் பதிவை எப்படி நீங்க போடுவீங்க சொல்லுங்க? மேல் பதிவை எப்படி போடணும்? எப்படி போடணும்? தவம் செய்யறோம், எண்ணம் பண்றோம், நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், எண்ணமும் பண்ணியாச்சு, தவமும் பண்ணியாச்சு, உடற்பயிற்சியும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா மேல் பதிவு எனக்கு பதிவாகல. விழிப்புணர்வுடன் அந்த சூழ்நிலை வரும்போது உணர்ச்சி வயப்படாமல் இருந்து நடுநிலை காத்தோம்னா ரொம்ப 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 சிம்பிளா சொல்லு. புறமணம், நடுமணம். புறமணம் என்பது புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு அதன்பால் ஈர்ப்பது. அப்ப மனதின் நிலை என்னன்னு பார்த்துட்டோம். மனம் அன்னமய கோஷத்திலும் மனமய கோஷத்திலும் தேங்கி நின்னால் அப்ப நாம் என்ன பண்றோம்? ஆக்னேய தவம் செய்கிறோம், துரிய தவம் நல்லா செய்கிறோம். செய்கிறதுனால நமக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிது. இனிமேல் அடுத்த வட்டம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், இந்த தப்பே இந்த தப்பு கூட வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் என்ன ஆகுது? ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடுது. இந்த விழிப்பு நிலையை கொடுத்தது தான் தவம். இந்த விழிப்பு நிலை நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக கிடைக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. விழிப்பு நிலை அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கும். ஆனால் விழிப்பு நிலையிலேயே நாம் வாழ்க்கையை கொண்டு போக முடியுதா அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஒரு டிராபேக் இருக்கு. ஏன் கொண்டு போக முடியல அப்படின்னா இந்த நடுமணம் அப்படிங்கிறது சித்துனா என்னது? உயிர். அப்ப ஆழ்மனம் சொல்லுவதை எது கேட்கணும்? உயிர் கேட்கணும். இதான் இப்பதான் கிளைமேக்ஸ் உடைய இதே இதுதான். ஆழ்மனம் என்பது இறை ஸ்டாட்டிக், அங்கே இருப்பாக இருக்கிறது. நடுமணம் என்பது உயிர், சுசித்து, அதான் சித்தம். அப்ப அந்த சித்து மூலமாகத்தான் புறமனதை சரி பண்ண முடியும்.
அப்போ சித்து சரியா இருக்கா இல்லையா, அல்ல சித்து வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தா சித்தும் சிந்திக்க தான் செய்கிறது, ஆனால் சீரமைக்க முடியவில்லை. சித்து சிந்திக்கிறது, ஆனால் சீரமைக்க முடியவில்லை. புறமணம் சில சமயத்தில் அச்சத்தால் நல்லதுன்னு தெரிஞ்சாலும் அச்சத்தால் செய்ய மறுக்கிறது. புறமணம் கெட்டதே என்று தெரிந்தும் அறியாமையால், அது அச்சத்தால், இது அறியாமையால் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறோம். அப்ப இங்க சித்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம நல்லது செய்யும் போதும் சரி, நல்லதை தவற விடும் போதும் சரி, இந்த சித்தாகிய இந்த அறிவு சிந்தனையை நமக்கு கொடுக்கத்தான் செய்கிறது. நீ மிஸ் பண்ற, இல்லை நீ செய்கிறது தவறு, இதை விடுறேன்னு சொல்லுது. அப்போ இந்த சித்துக்கு ஒரு உணர்வை கொடுப்பது என்பது எதுன்னா ஸ்டாட்டிக் தான். எது? ஆழ்மனம். அதையும் மீறி நான் நடுமணம் அச்சத்தாலோ அல்லது அலட்சியத்தாலோ நடுமணம் சொல்வதையும் கேட்காமல் புறமனதின் கட்டுப்பாடில் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை உள்ளே இருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விடுகிறது. அவ்வளோதான், இனிமேல் வர துன்பத்தை நீ தான் அனுபவிக்கணும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எப்போ நினைப்போம்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கே நினைச்சேன், என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று என்னை உணர்த்திக்கிட்டே இருந்தது, அதான் இப்படி வரும் நான் நினைக்கல. அப்போ இங்கே எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சித்துல பதிவு பண்ண வேண்டிய விஷயம்தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சித்துனா என்னது? உயிர். அப்போ உயிர் மூலமாகத்தான் எதை திருத்தி அமைக்க முடியும்? கருமையத்தில் மேல்பதிவை திருத்தி அமைக்க முடியும், மேல்பதிவை கொண்டு வர முடியும். நீங்க புறமனதின் மூலமாக மேல்பதிவை கொண்டு வரவே முடியாது. அப்ப சித்து என்று சொல்லக்கூடிய உயிரின் மூலமாகத்தான் மேல்பதிவை கொண்டு வர முடியும். இது எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? நம்ம சொல்லலை, குரு சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அகத்தாய்வு அகதவம் தான் சொன்னார். அகம்னா என்னது? உயிர் தான். நமக்கு கொடுத்துருக்க தவத்துக்கு பேர் என்னது? அகதவம் தான் கொடுத்துருக்கிறார். உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்தல். அகத்தாய்வு, உன் உள்ளத்தை, உன் உயிரை நீ ஆராய்ச்சி பண்ணு. அப்போ உயிரை நீ ஆராய்ச்சி பண்ணுனா என்ன அர்த்தம்? உயிரை பயாலஜிக்கல் ஆராய்ச்சி பண்றதா? இல்ல, உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகளை ஆராய்ச்சி பண்ணு. சரி, அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யும்? எஸ், அதுதான் தேவை. சஞ்சித கர்மம், கவலையப்படாதீங்க. அது எதாவது மாற்ற முடியுமா? ஒன்றும் முடியாது. சஞ்சித கர்மம் முடிஞ்சு போச்சு, பிராரப்த கர்மம் இதுவரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ ஆகாமியம் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. இப்போ நிகழ்காலம் யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. எதிர்காலம் யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. நாம் இந்த எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் லூஸில் விட்டுட்டு எல்லாம் விதிவசம், நான் செஞ்ச பாவமானு தெரியல, எங்கள் அம்மா செஞ்ச பாவமா தெரியல, அப்பா செஞ்ச பாவமா தெரியல, யார் போட்ட கண்ணோ தெரியல, இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், ஒரு எண்ணம் எழும் பொழுதும், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் உள்ளிருந்து இறைவன் நமக்கு ஒவ்வொன்றையா உணர்த்துறானே, அவன் சொல்றதை கேட்டுட்டோம்னாலே எந்த பாவமும் பழியும் தலைக்கு வந்தது எதோட போயிடும்? தலைப்பாகையோட போயிடும். அப்போ என்ன சார், அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க, இதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ பழைய நம்ம நிகழ்காலத்தில் இறைவன் சொல்கிறத கேட்டாலும் நமக்கு பாவம் வரத்தான் செய்யுமா? துன்பம் வரத்தான் செய்யுமா? வரும். ஏன் வருது? சஞ்சித கர்மம் கரெக்டு. மகரிஷி அதான் சொல்கிறார், செயல் விளைவு தத்துவம், முற்பகல் செய்யின் பிற்பகல். அப்போ என்னுடைய சஞ்சிதத்தில், என்னுடைய பிராரப்தத்தில் நான் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு செயல் செய்திருந்தால், அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு செயல் செய்திருந்தால், அந்த செயல் அன்னைய தேதிக்கு, இப்படி எடுத்துக்கோமே, நல்லா சாப்பிட்றோம், புரோட்டா குருமா
காரசாரமாக சாப்பிட்றோம். சாப்பிடும்போது நல்லா இருக்குமா இருக்காதா? டேஸ்ட்டாக இந்த செயல் சாப்பிடும்போது டேஸ்ட். மறுநாள் கழிவு போகணும். கழிவு போல துன்பம் யாருக்குரியது? முற்பகல் செய்யும். சரி, கழிவு போச்சு, காரம் எரியுது. யாரு கொடுத்த துன்பம்? இறைவனா கொடுத்தா? இதுதான். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ சூழ்நிலையினால் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அதை எப்படி மாற்ற முடியும்? அப்ப அறிவில் மேல் பதிவாக, அறிவில் உயிரில், அறிவுனா தற்கொலை எதற்கும் உயிரில் மேல் பதிவாக நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, அந்த புரோட்டாவை பார்த்தோன்னே அப்பா ரொம்ப காரமாக இருக்கு, எனக்கு தேவையை மட்டும் எடுத்துக்கிறேன், ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. அந்த சிந்தனையை நமக்கு எது கொடுக்கும்? அந்த ஆழ்மனம், நடுமனம், புறமனம் மூன்றும் கொடுக்கும். எதுல பதிய வச்சா? உயிரில் பதிய வைத்தார். அப்ப நீங்க செய்கின்ற ஒவ்வொரு தவமும், மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அகதவம் அனைத்தையும் உயிரை உணர்ந்து 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 தவம் செய்தால் மேல்பதிவு நடக்கும். இன்னும் புரியலையே, நான் நல்லா தானே தவம் பண்றேன், நல்லா பண்ண தான் செய்கிறேன், நல்லா தவம் பண்ணுறேன், நான் பர்சனலாக ஒழுக்கமாக இருக்கேன். வேதாத்திரியத்துக்குள்ளே வந்தவங்க 99% ஒழுக்கத்தை மீறி யாரும் செய்ய போகிறதில்லை. இருந்தாலும் நோய் இருக்குது, கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, தவம் கண்களை மூடி செய்வதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா காந்த விரயத்தை குறைப்பதற்கு. இப்போ கண்கள் திறந்திருந்தால் காந்தம் எவ்வளோ % வெளியே போகுது? 83% ஜீவகாந்தம் கரையுது. அப்போ கண்களை மூடி இருந்து தவம் செய்யும் பொழுது ஜீவகாந்தம் உள்ளுக்குள்ளேயே சுழற்சி ஏற்படும் பொழுது என்ன நடக்குதுங்க? விரயம் குறையுது. அப்போ நீங்கள் தவம் செஞ்சு முடித்த உடனே ஒரு புத்துணர்வு கிடைக்கும், நல்லா இருக்கு. இன்னொன்று, இப்போ லேசாக இப்போ அகங்காரத்தை சொல்லும்போது பரிசோதனையும் சேர்த்து இதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க. தவம் செய்து முடித்த உடனே உங்களை அறியாமலே உங்களுடைய சூக்கும சரீரம் விரியன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. தவம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா, தவம் செஞ்சுட்டு இருக்கும்போதே உங்களை சுற்றி ஒரு ஆறா டெவலப் ஆகணும், விரியன். அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் ஆறா விரிய 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 உடம்புடைய வெயிட்டு குறையும். இது எப்படி சயின்ஸாக ஒத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழிச்சிருக்க குழந்தைய நீங்கள் கையில் வச்சிருக்கிறதுக்கும் தூங்குற குழந்தைய கையில் வச்சிருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். குழந்தை முடிச்சிருக்கும் போது கையில் வச்சிருந்தீங்கன்னா வெயிட் தெரியாது. குழந்தை தூங்கிருச்சுன்னா அதே குழந்தை தான் வெயிட்டாக தெரியும். ஏன் அப்படின்னா, அங்கே அந்த சுழற்சி வேகம் குறையும் பொழுது அது வெயிட்டாக மாறுது. அது முழிச்சிருக்கும் போது அதனுடைய சுழற்சி வேகம் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த அந்த அதனுடைய வெயிட்டை அதனுடைய உயிரே என்ன பண்ணுது? தாங்கிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த பாடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதனுடைய எடை வந்து 90 கிலோ, 85 கிலோ, 80 கிலோன்னு வச்சுக்கோங்க. செத்ததுக்கு அப்புறம் இதனுடைய எடை என்ன ஆகும்? கூடிரும். அப்போ இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா சுழற்சியினால தாங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் தாங்கி கொண்டு இருக்கிறதோ, இந்த கோள்களை எப்படி தாங்கி கொண்டு இருக்கிறதோ, அதே போல இந்த உடலுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய உயிர் துகள் அத்தனையும் எடை என்ன பண்ணுது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாங்கி. அதனால தான் அங்கே ஒரு மையம் ஃபார்ம் ஆகுது, இல்லாட்டி ஃபார்ம் ஆகாது. எல்லாமே சயின்ஸ் பேஸ்டு. அப்போ நீங்கள் தவம் செய்யும்பொழுது, கண்ணை மூடி தவம் செய்யும்போது இந்த காந்தம் உடலுக்குள்ளேயே சுழற்சி ஏற்பட்டு அந்த மையத்துக்கு இருப்பாக செல்லுகிறது. சரி, நான் தவம் செய்யும்போது எனக்கு நல்லா கிடைக்குது சார், தவத்தில் எனக்கு நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்ல இது. அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த சூக்கும சரீரம் விரிவடையும். தவம் செஞ்சு முடித்த உடனே நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா கூட நீங்களே கொஞ்சம் ஒரு 1/2 அடி வளர்ந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா சூக்கும சரீரம் என்ன இருக்கு? எக்ஸ்பேண்ட்.
அப்போ சூக்கும சரீரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பலூனில் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு காற்றை ஊதுறீங்க, பலூன் என்ன ஆகும்? கொஞ்சம் விரியும். அப்போ சூக்கும சரீரம் விரியுது என்றால் வான்காந்த சக்தியை வேற வான்காந்த சக்தியை நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இப்போ நமக்கெல்லாம் வான்காந்த சக்தி உள்ள போலையான்னா போகுது, போகாமல் இல்லை, விழிப்பு நிலையில் போகணும். இப்போ நல்ல டயர்டாகிருக்கு, வீட்டுக்கு போகிறோம், தூங்குகிறோம், தூங்கி எழுந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. என்ன நடந்தது? நீங்கள் தூங்கும் பொழுது வான்காந்தம் உள்ளே போய் உங்களுக்கு வேணுங்கிறத நிரப்பிடுது. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் போன உடனே நீங்கள் முடிக்கிறீங்க, வான்காந்தம் உள்ளே போனதும் தெரியாது, வெளியே போனதும் தெரியாது. ஆனால் இப்போவும் வான்காந்தம் உள்ளே போயிட்டு தான் இருக்கும், விரையும் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ சயின்ஸ் படி, விஞ்ஞானப்படி வான்காந்தம் இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது, இந்த வான்காந்தத்துக்கு ஜீவகாந்தத்துக்கும் தொடர்பு இல்லாமல் வாழவும் முடியாது. ஆனால் விழிப்பு நிலையில் வான்காந்தத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இது சொல்லில் நாவில் பதித்து வைத்திருந்தால் பத்தாது. எங்க பதியணும்? கருமை. அப்ப கருமயத்துல பதியணும்னா இந்த சொல்லும் வேணும், இந்த நாவும் வேணும். அப்ப அது கருமையத்து வரைக்கும் கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்? பாவனை வேண்டும். பாவனை ஒன்றே போதும் பரமனை உணர்வதற்கு. அப்ப நீங்க தவம் இங்கேருந்து ஒரு ஆசிரியர் எடுக்கிறாரு, கேட்க மட்டும் செய்யாதீங்க, கண்ணை மூடி தவம் மட்டும் பண்ணாதீங்க, தூங்கிடுவீங்க. அப்ப இங்க சொல்றாங்களா, நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல். இந்த நான் யாரு? அறிவு. அப்ப நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் அப்படின்னா இந்த உயிர் அறிவாகிய நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் முழுவதும், இந்த உடலை சுற்றியும் என்ன இருக்குது? தெய்வீக ஆற்றல் இருக்குதுன்னு நீங்க என்ன செய்யணும்? மனசுக்குள்ள சொல்ல வேண்டும். சொன்னாதான் காந்தத்தில் பதிவாகி மையத்திற்கு போகும். கேட்க மட்டும் செஞ்சோம்னா, அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த காலத்தில் ஜனகணமனகதி நேஷனல் ஆந்தம் பாடினா இன்னைக்கு கேட்டாலும் கண்ணில் தண்ணி வரும். ஆனால் இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு அது ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ஸ்கூலில் படிக்கும்போதும் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் ஜனகணமனகதி இருந்தது, தியேட்டருக்கு போனாலும் இருந்தது, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு உயிர்கலப்பு இருந்தது. அதனால இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டாலே ஒரு நெகிழ்ந்த தன்மை நமக்கு வரும். எங்கே போய் பதிஞ்சுது? உயிரில் பதிஞ்சுது. உயிரில் பதிஞ்சாலே உயிர் மையத்தில் போய் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தவம் செய்யும் பொழுது நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும், நான் உங்கள் உடல் முழுவதையும் நினைச்சுக்கிறேன். நான் என்பது இங்கே அறிவு. நான் அமர்ந்துள்ள, நான் எங்கே அமர்ந்திருக்கேன்? உயிர் மையத்தில் இருக்கேன். நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல். சரி, இந்த இடம் ஃபுல்லாக தெய்வீக ஆற்றல் இருப்பதாக ஒரு பாவனை மனசுக்குள்ள சொல்லணும். நீங்க சொல்லி 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 தவம் இயற்றத்தான் துகள்களில் பதியும், உயிர் துகள்களில். அதுதான் அக தவம். நீங்க ஒரு கேசட் போட்டோ அல்லது இன்னொருத்தர் தவம் நடத்துறதையோ நீங்க கவனிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்களும் அதோடு சேர்ந்து சொல்லணும். மகரிஷியுடைய கேசட்டை போட்டு நீங்க தவம் செஞ்சீங்கனாலும் தப்பு இல்லை. மகரிஷி குரலோட என்ன பண்றோம்? நீங்களும் சேர்ந்து சொல்லணும். இப்போ வரும்ல டீச்சரு, ஆ அம்மா, ஆ ஆடு இப்படி சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளை திரும்பி சொல்லுமா? சொல்லாது. சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கிறாங்க. சொல்லு, ஆ அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. சொல்ல வச்சாங்களா? அதுதான் அந்த பிள்ளைக்கு அங்கே அம்மா பதிஞ்சுது. ஆ
ஆடு. அப்ப தவத்தை உங்க உயிரில் பதிய வைக்க வேண்டும் என்றால் வெறும் ஞானேந்திரியங்கள் மூலமாக கேட்பது மட்டும் பத்தாது. சூக்கும சரீரத்தை, சூக்கும உடலால், காந்த உடலால் நீங்கள் என்ன செய்யணும்? உள்ள பதிய வைக்கணும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறீர்கள். பாயணும். பாயிறதை நீங்க ஃபீல் பண்ணணும். அருட்பேராற்றல் என்னது? இந்த சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே, இந்த உடல்லையும் இருக்கு உயிரிலும் இருக்கு. அப்போ உடல் முழுவதும் பாய்ந்து நிரப்புகிற. உடல்ல பாயும்போது எங்க பாயும்? உயிர். நீங்க சொல்லணும். சொல்லி நீங்க அனுபவம் செஞ்சு பாருங்க. அந்த பாய்ச்சல் உள்ள வரும்போதே வான்காந்த ஆற்றல் உங்க ஒவ்வொரு உடம்புக்குள்ள மூளை செல்கள் கண் வழியாக அப்படியே போறதை ஃபீல் பண்ணணும். ரைட். அதுக்கப்புறம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தவத்தையும் உங்க உயிர்ல பதிவு பண்ணி நீங்க தவம் ஏற்றுனீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கருமையம் தூய்மை அடைந்து கொண்டே வரும். அதற்கப்புறம் இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது பிறர் மனம் தூண்டுதல் இல்லாம நாம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் நம்மளை தூண்டிருப்பாங்க. அப்ப நல்ல விஷயத்துக்கு வருவோம். யாரோ ஒரு சூழ்நிலையில நம்ம பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த சூழ்நிலை மன்றத்துக்கு வர்றோம். மன்றத்துக்கு வந்த சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணுச்சு? ஒரு நிலை உயர்த்துச்சா உயர்த்தலையா? அறிவு திருக்கோயிலுக்கு வந்தோம், மன்றத்துக்கு வந்தோம், மனவளக்கலை பயின்றோம், நம்மளை ஒருபடி உயர்த்துச்சு. அப்போ சூழ்நிலை நம்மளை கெட்டது மட்டும்தான் செய்யுமா? இல்லை, நல்லதும் செய்யும். பிறர் மனம் தூண்டுதல் நம்மளை கெட்டது மட்டுமா செய்யும்? நல்லதும் செய்யும். பழக்கம் கெட்டது மட்டுமா செய்யும்? நல்லது. அப்ப இந்த உயிருக்கு நல்லதை நீங்கள் பழக்க 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 உங்களுக்கு எது பழக்கமாகிவிடும்? நல்லதே பழக்கம். அப்ப நல்லதே பதியும். நல்லதே பிறர் மனம் தூண்டுதலுக்கு நீங்களும் காரணமாக இருப்பீங்க. நல்ல சூழ்நிலை உங்களை தேடி வரும். அப்ப இதுதான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் இயல்பாகவே ஆணவம் கண்மம் மாயைங்கிறத மேல்பதிவாக மாற்றுவதற்கு இந்த மாதிரி தவம் இயற்றினால் அகங்காரம் என்பது அகம் மட்டும் வெளிர ஆரம்பிக்கும். ஆணவம் கண்மம் மாயை என்பது உள்ளடங்கிவிடும். அப்போ உள்ளடங்கிய நிலையில் இப்போ ஒரு கேசட் இருக்கு. அந்த கேசட்ல கடைசியா பதிஞ்சது வெளியே வருமா? முதல்ல உள்ளது வெளியே வருமா? கடைசியா. அப்ப இந்த அகம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர், அப்ப இந்த கருமையத்துல போய் பதிய வைக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? உயிர் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ உயிருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எது பண்ணுது? ஞானேந்திரியங்கள். ஒன்று எண்ணம், அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. அதுக்கப்புறம் எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவகாந்தம். அப்ப இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாகத்தான் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உயிரில் பதிவு செய்ய முடியும். அப்ப முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். அப்ப ஜீவகாந்தத்தின் மூலமாகவே ஜீவகாந்தம் உற்பத்தி ஆவதற்கு உண்டான உயிரில் நீங்கள் மேற்பதிவு செய்ய 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 அந்த மேற்பதிவில் அந்த உயிரில் என்ன இருக்குதோ அதுதான் காந்தத்தில் என்னவாக வெளியே வரும்? வளர்ச்சி பெறும். அப்ப அகங்காரம் என்பது அடிமனதில் இருக்கக்கூடிய இறை சக்தியோடு இணைந்திருக்கக்கூடியதை அகதவத்தின் மூலமாக, அகத்தாய்வு என்பது பழைய பதிவுகளை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்மளை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு அகத்தாய்வு. அகத்தாய்வு வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அகதவம் சிறப்பாக செய்ய வேண்டும். அகதவத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் தவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்?
இயற்ற வேண்டும். தவத்தை நாம் என்ன செய்யணும்? இயற்ற வேண்டும். தவத்தை நாம கேட்டு தவம் செய்தல் வேறு, தவம் இயற்றுதல் வேறு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். தவம் செய்தல் வேறு, தவம் இயற்றுதல் வேறு. அப்ப நீங்க தவம் இயற்ற 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 எது மாறும்? உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் ஆரம்பம். அப்போ இப்ப ஆகாமியத்துக்கு வருவோம். இப்போ இறைவனே நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவாக இருக்கக்கூடியது பிரம்மமே இங்கு ஆறாவது அறிவாக என்னிடத்தில் இருக்கிறது. இறைவனே இங்கு நானாகவும் இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்படின்னா இறைவனுடைய தன்மை என்ன? அன்பும் கருணையும். அப்ப அன்பும் கருணையும் தான் இறைத்தன்மை. அந்த அன்பும் கருணையும் இறைத்தன்மை என்கின்ற பொழுது மேல்பதிவாக நான் நல்லதையே பதிவு பண்ண என்னுடைய தன்மை என்னவாக மாறும்? அன்பும் கருணையும். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையின் பாடு என் மனம் ஈர்க்கப்படாமல் சூழ்நிலையை சிந்திக்கக்கூடிய சீரமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு என் எண்ணம் உயரும். அப்ப அந்த நிலையிலிருந்து நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் ஏன் ஏற்பட்டது என்று ஆராய்ச்சி செய்வதை விடுத்து இனி ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஏற்பட்டதற்கு காரணம் நானா? என்னால் என்றால் அதற்குரிய பிராயசித்தத்தை நான் பண்ண வேண்டும். பிறரால் இருந்தால் அவர்களை நான் மன்னிக்க வேண்டும். இப்படிங்கிற தன்மை எப்போ வரும்? மேல் பதிவில் நம்ம அகதவம் இயற்றேன். அகதவம்னா உயிரை உணர்ந்து 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 தவம் செய்யணும். உயிரை உணர்வதற்கு உண்டான வழி தவத்தை இயற்ற வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தவத்தை இயற்ற வேண்டும். தவம் செய்யக்கூடாது. தவம் செய்யறதுங்கிறது பயிற்சி. முதலில் எடுக்கக்கூடிய முயற்சி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்க தான் இயற்ற வேண்டும். நாம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம்? சமைச்சதை சாப்பிட்டே பழகிட்டோம். அதுதானே பழகிருக்கோம். இப்போ வேதாத்திரியத்தை என்ன பண்ணிட்டோம்? சமைச்சு கொடுத்துட்டார், நம்ம அதை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நமக்கு நேரமும் காலமும் சூழ்நிலையும் நல்லா இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்கும். திடீர்னு நமக்கு ஒரு துன்பம் வந்தோடனே என்ன எனக்கே இப்படி வந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயற்ற வேண்டும். இயற்று நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். அவர் சொல்லி கொடுத்ததை நாம கண்டுபிடிப்போம். ஒன்றும் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும். ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இப்போ அறிவுக்கு வர்றேன், அதோட முடிக்கலாம். மனதின் நிலைகள் 3 பார்த்தோம், மனதின் தன்மைகள் 5 பார்த்தோம். இப்போ அறிவோடு வந்து நம்ம அதை முடிக்கிறோம். அப்படின்னா தான் இந்த புறமணம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது 3மே என்னது? அறிவு தானே. அப்போ மனம்னா என்ன, அறிவுனா என்னன்னு மத்தியானம் பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா? அதான் முடிவு. அறிவு என்னென்ன மாதிரி இருக்கு? எத்தனை தன்மை உடையது அறிவு? சொல்லுங்க பார்ப்போம். அறிவின் தன்மைகள் என்ன? ஒருவேளை என்னுடைய வார்த்தை தவறான்னு தெரியல. அறிவினுடைய தன்மை தான் அது மனதின் படிநிலைகள். மனதின் படிநிலைகள் தான் அது கருத்து. அறிவு சொல்லுங்க. குட். குட். உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. இயற்கை தத்துவ அறிவு, இயற்கை அறிவு அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய உள் உணர் அறிவு, உள் உணர் அறிவு. மூன்றாவது நாலேஜ், கற்றல், கேட்டல், பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அனுபவ அறிவு வேறு, அனுபவ அறிவு வேறு, நாலேஜ் வேறு.
4வது பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழைப்புலம் அறிவு. புலம்னாலே அறிவு தான். நுண்மான் நுழைப்புலம், நுண்மான் அறிவு, நுண்மான் நுழைப்புலம், புலம்னு அறிவு. 5வது விஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஞானம். இப்ப மனதிற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் என்ன, அதை சொல்லுங்க. சரி, அறிவுனா இயக்கம் தான். மனம் வேறு அறிவு வேறா? மனம்தான் அறிவாக இருக்கிறதா, இல்லை அறிவு தான் மனமாக இருக்கிறதா? வெரி குட். அறிவு தான் மனமாக இருக்கிறது. சரி, குட். அவ்வளோதான். இப்போ இதில் எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும்னா, அறிவு என்பது ஒரு இயக்கம். அப்போ அந்த இயக்கத்திற்கு ஒரு இருப்பு வேணும். அதான் ஸ்டாட்டிக். இயக்கத்திற்கு ஒரு இருப்பு வேணும். இருப்பு தான் என்னது? சிவம். அது இயக்கும் பொழுது சக்தியாக மாறுகிறது விண்ணு, உயிர். அப்போ அதுதான் அறிவு என்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவு பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. இயக்கம், இயக்க ஒழுங்கு, வடிவம், வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு பிரபஞ்சத்தில். அது இங்கே நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ இங்கே வந்துடும். இங்கே என்னவாக இருக்கிறது? சிவமாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, உயிர் இயங்குகிறது. அப்போ உயிரின் இயக்க வேகத்தில் வெளியே வருவது மனம். உயிரின் வடற்கை நிலை தான் என்னது? மனம். அப்படின்னா அது ஜீவகாந்தம். இப்போ மனம்னா இங்கே என்ன, ஜீவகாந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் புலனோடு சேர்ந்து வெளிப்படும் பொழுது அது மனம் என்று வருகிறது. ஆனால் அடிப்படை என்னது? கீழே இருக்கிறது என்னது? அறிவு தான், சிவம் தான். சிவம் இந்த புலன் வழியாக இயக்க நிலையில் அறிவாக செயல்படுகிறது. புலன் வழியாக புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது புத்தி. அப்ப மிருகங்களுக்கு இருப்பதெல்லாம் என்னது? புத்தி. புத்தினா என்ன? தொடு உணர்வு, நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இந்த 5 அறிவை கொண்டுதான் மிருகங்கள் வாழ்கிறது, இல்லையா? ஆனா அங்க ஒரு துல்லியம் இருக்கு. யார்கிட்ட? விலங்கினத்துல. ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் சுனாமி வருதுன்னா என்ன பண்ணும்? அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும். சுனாமியில் மீன்கள் செத்ததாக சரித்திரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அது வந்தப்ப நேற்று கூட ஒரு இடத்துல 8 ரிக்டருக்கு நடந்திருக்கு. ஆமாம். ஆனால் மனிதனுடைய அறிவு அதையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நுண்கருவிகள் கொண்டு வந்துட்டான். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, புலன் வழியாக இந்த ஜீவகாந்தம் அந்த உயிரின் செலவு ஏற்படும் போது அது மனமாக இங்கே போற்றப்படுகிறது. அந்த மனத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 5ஆ பிரித்து பார்த்தோம். அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அப்போ இந்த ஆனந்தமயம்ங்கிறது உச்சகட்டம். அதான் என்னது? கீழே இருக்கக்கூடிய ஞானம். சரி, இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வருது. அப்போ இந்த விஞ்ஞானமயத்திலிருந்து ஞானமயம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தமயத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த அன்னமயம், மனோமயம் என்று சொல்லக்கூடிய இந்த அலைச்சுழலிலிருந்து இதனுடைய வேகத்தை சீரமைக்க வேண்டும். ஆனால் இந்த வேகத்துக்கெல்லாம் காரணம் எது? ஒரு அழுத்தம். இந்த அழுத்தம் எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது? உயிர். அப்போ உயிரிலிருந்து உற்பத்தி ஆகிற உயிரினுடைய இயக்கம் என்னவோ கரெக்டாக தான் இருக்குது. உயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் எண்ணமாக எழுச்சி பெறும் பொழுது வேகம் அடைகிறது. ஒரு பயம் வந்ததுன்னா நெஞ்ச தொட்டிங்கன்னா என்ன பண்ணும்? டப்போ 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 டப்போன்னு அடிக்கும், பல்ஸ் வேரியேஷன் ஆகும். அப்போ அதுக்கெல்லாம் ரீசன் வந்து என்னன்னா இந்த தன்மை தான். அப்போ அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையேன்னு சொன்னார் பாரு. எப்போ அது முடியும் அப்படின்னா, மனம் அறிவுத்தன்மையில் இருந்தால் அந்த அச்சம் வராது. மனம் படற்கை நிலையில் புலன்கள் மூலமாக புறப்பொருளோடு லயப்பட்டிருக்கிறதுனால் பற்று, பாசம் இந்த 2ம் இருப்பதனால் எதிர்பார்ப்புகளும் கூடுவதனால் புத்தி என்ன பண்ணுது? பற்றிலையும் பாசத்திலையும் தொக்கி நிற்குது. இதான் என்னது? மனோமயம்.
அப்ப இந்த தன்மையில் மனம் நிற்கும் பொழுது நடுமனம் சிதறுகிறது. செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, செஞ்சா அவன் வைவான், செய்யாட்டி இவன் வைவான்.